டிவோர்ஸ் கேஸ் சிவில் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கும்போது மெயின்டெனன்ஸ் கேட்டு கிரிமினல் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். ஏன் அப்படின்னா சிவில் கேஸ் ஆனது வேற, கிரிமினல் கேஸ் ஆனது வேற. சிவில் கோர்ட்ல அவங்களோட கேஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடைமுறையில தான் இருந்துட்டு இருக்கும். கிரிமினல் கோர்ட்ல மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் போடும்போது அவங்களுக்காக மெயின்டெனன்ஸ் வந்து ஆர்டர் ஆகும். எதன் அடிப்படையில இந்த மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆகும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிடறாங்க, அவங்களோட திருமண வாழ்க்கை அப்படின்றது நடைமுறையில பெண்டிங்ல தான் இருக்கும். இந்த பட்சத்துல ஒய்ஃபால தனியா வாழ முடியல, அவங்களுக்கு இன்கம் பத்தல, ஹஸ்பண்ட் வந்து இன்கம் சம்பாதிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அவருக்கு அதிகமா இருக்கு, ரெண்டு பேரும் பிரியறதுக்கு காரணம் வந்து கொடுமையா இருக்கலாம், ஹராஸ்மெண்டா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு ரீசனா வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ரீசன்லாம் கன்சிடர் பண்ணி ஒய்ஃபுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுக்கு இதுல அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மெயின்டெனன்ஸ் ஆனது 3000 கிடைக்கலாம், 3000 இருந்து 15,000 வரைக்கும் கிடைக்கலாம். ஹஸ்பண்டுக்கு அதிகப்படியான இன்கம் இருந்துச்சு அப்படின்னா 20 to 30,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப சிவில் கேஸை கம்பேர் பண்ணும்போது கிரிமினல் கோர்ட்ல உடனே வந்து அவங்களுக்கான உத்தரவு கிடைக்கிறதுனால சிவில் கோர்ட்ல கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போது கிரிமினல் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி உடனே வந்து ஆர்டர் வாங்க முடியும். ஒருவேளை அவர் நான் பேமெண்ட் பண்ணாம இருக்காரு அப்படின்னா அவருக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து பேமெண்ட்டை கலெக்ட் பண்றதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ யாரெல்லாம் மெயின்டெனன்ஸ் வாங்குறதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதை தெரியப்படுத்திடுங்க.